என் சித்தமுள்ள ஆண்டவரே, உடைய சித்தம் ராஜா, நீ பேசும் ராஜா. நாங்கள் எல்லாம் கேட்கும்படியாக நீ பேசும். எங்களோடு நீ இடைப்படும் சுவாமி. நாங்கள் யார் என்பதை உங்களுக்கு கற்றுத்தான். துதி கன மகிழ் ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. 10 பேர் சீடர்கள் என்ன பண்ணாங்களா, குளிக்கிறதுக்கு ஆத்துல போனாங்களா. அப்படி ஆத்துல போன உடனே முடிவு சொன்னாரா, எங்கடா போறீங்க? ஐயா நாங்கள் குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஐயா. சரி பத்திரமா குளிச்சு திரும்பி வந்துருங்களா அப்படின்னா. இந்த 10 பேரோட என்ன பண்ணாங்க, ஆத்துக்கு குடிக்க போனாங்க. குடிக்க போனவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி மேலே வந்தாருங்க. மேலே வந்து ஓடு அழுகுறாங்க. என்னடா ஓடு அழுகுறாங்க சொல்லிட்டு அந்த ரோட்டில் போறாங்க. ஏன்னா அழுகுறேன் ஐயா, நாங்கள் 10 பேர் வந்தோம், இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 30 பேர் இருக்கிறோம். அப்படியா? ஐயோ அப்படின்னு பாவர் எண்ணி பார்த்தாரு. 2, 4, 6, 8, 10 கரெக்டாக தானே இருக்கிறான். இந்த திட்டு போய் கிறுக்கு போய் ஏன்னா 9 பேர் கரெக்டாக தானே இருக்கிறீங்களே. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, என்ற பாரு 2, 4, 6, 8, 9 இவங்க எதோ கிறுக்கு பிடிச்சிச்சு. அவரு போயிட்டாரு. திரும்பி அழ ஆரம்பிச்சாங்க. இன்னொருத்தர் வந்தாரு. ஏன்னா அழுகுறீங்க? ஐயா நாங்கள் 10 பேர் வந்தோம், 9 பேர் தான் இருக்கணும். ஒருத்தன் ஆத்திர அடிச்சு போயிட்டான், யாருன்னே தெரியல. அவர் எண்ணி பார்க்குறாரு. 4, 6, 8, 10 கரெக்டாக தான் இருக்கிறானுங்க. கரெக்டாக தான் இருக்கு. எங்கயா வர என்றா? 4, 2, 4, 6, 8, 9 அழுகுறான். அதை பார்த்து ஒருத்தர் சொல்லலாம், முடிவத்தை போயோ கிறுக்கு போயிடுவாங்க. நம்ம சீரர்கள் போய் பாருங்க அழுதுட்டு இருக்காங்க. அவரும் அடிச்சு பிடிச்சி ஏன் அழுறீங்க அப்படின்னு வந்தாரு. ஐயோ ஐயா குருவே, நாங்கள் 10 பேர் தானே வந்தோம், இப்போ 9 பேர் இருக்கிறோம், ஒருத்தர் அடிச்சு போய் நான் பாரு. அவர் எண்ணி பார்க்குறோம். 5, 8, 10 கரெக்டாக தானே நான் கிறுக்கு போய் விடுங்க. அவரு டேய் கரெக்டாக தானே இருக்கிறீங்க, ஒன்று ஏன்றா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஏண்டா. அவன் 2, 4, 6, 8, 9 பார்த்தீங்களா? டேய் உன்னை எண்ணி பார்த்தீங்களா? ஓ என்ன எண்ணி பார்க்கல. அவர் தன்னை எண்ணி பார்க்க என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார். எப்ப தன்னை எண்ணி பார்க்க அவன் மறந்து விட்டானோ அப்பதாங்க அழுத ஆரம்பிச்சான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கூட அப்படித்தாங்க. மற்றவர்களுக்கு பத்தி நல்லா தெரியும், தன்னை பத்தி தெரியாது. அவங்கள பத்தி கேட்க, ஓ உங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி. யாராச்சும் ஒருத்தரை பத்தி நல்லவங்களா சொல்லிடக்கூடாது. உனக்கு என்ன தெரியும்? டியூப்லைட் தெரியும், எனக்கு தான் தெரியும் அவங்கள பத்தி. அவங்கள போய் ரொம்ப நல்லவங்க நல்லவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, பிடிக்காது. அதே டைம்ல ஒருத்தரை பத்தி கேட்பாங்களே, அப்படியே முட்டு வைப்பாங்க. தெரியுமா அவங்கள பத்தி? உனக்கு தெரியாதுனே, அது எப்படி அது எப்படி? எப்பவுமே சொல்லுவேன், 4 மண்டை சேரலாம், 2 கொண்டை எடுத்துக்கூடாது. எப்பவுமே கூடாது. சேர்ந்துச்சு அவ்வளவுதான், அங்க பெரிய கடவுளே வந்துடும். 2 கொண்டை 4 ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், வீடு வெடிச்சிடும். 4, 8 ஆச்சுன்னா ஊரே வெடிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்றவங்களை பத்தி தான் தெரியும், தன்னை பத்தி தெரியாது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உன்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்றைக்கு உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமோ அப்பதான் அந்த தெய்வத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நான் நீங்களோட கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நான் யார்? இந்த இடத்த நீ வெளிப்படுத்த முன்னாடி ஒரு காரியத்தை செய்யணும். நான் யார்? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்கா நான் கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவனா அப்படின்னு நீங்க இங்கிருந்து வெளியே போகுது. இப்பதான் ஒரே கேள்வி, நீங்க யார் அப்படின்னு யாரும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு போட்டு சொல்லுங்க. பைபிள் எப்படி சொல்லுது? நான் யார் அப்படின்னு நீ யாரு சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். தெரியுமா? சரி படிப்போம், பைபிளை படிப்போம். பைபிள் என்ன சொல்றது பார்ப்போம். எடுத்த ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:27. இப்ப யாரு நீங்க சொல்றது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யார் நீங்க? நீ யார்? அது சொல்லு. யார் அது? பைத்தியம். யாரோ ஒத்துக்கிறீங்க பைத்தியம் அப்படின்னு? கிறிஸ்தவ பைத்தியக்காரன் கை தூக்கூடாது. நம்மளாம் எங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, எங்க இருக்க வேண்டியது தெரியுமா? கல்பாக்க மெட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியவங்க. நம்மளாம் கீழ்பாக்குமா? நம்மளாம் பைத்தியக்காரனுங்க. ஆனா நம்ம சொல்லுவோம் இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு கேட்டுப்போம். எவ்வளவு சொல்லுவோம் பைத்தியக்காரன் சொல்ல விட்டுருவோமா? ஆனா நீங்க நான் யாரு? பைத்தியக்காரன் சொல்றாரு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? நம்ம யாரு? பைத்தியம். உண்மையிலே பைத்தியம் சொல்ற எத்தனை பேர் புரியும் தெரியாது. உண்மையிலே சொல்றாங்க. ஒரு வழியில் நீங்க எல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. தனியா போயிட்டு அம்மா நான் ஒரு பைத்தியக்காரன் தான்,
ஏன் சொன்னேன்? எத்தனை பேர் யாராச்சும் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காங்க, எத்தனை கேட்டுருக்காங்க யாரும் சொன்னேன், கிறுக்கானா நீ கிறுக்கா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க யாரும் சொல்லுவேன். கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம பண்ண சங்கத்தில் கிறுக்கு தரமாகவே இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நாள் ஒத்துக்கணும் நம்ம கிறுக்கர்கள் சொல்லி. என்றைக்கு நாம் கிறுக்கர்கள் ஒத்துக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வேற யார் தெரியுமா? நம்ம யாரு? வேற யார் தெரியுமா? பக்தர் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 22:6 படிப்போம். நம்ம யாருன்னு சொல்றா பாருங்க. அவர் பக்தர் சொல்றாரு, அது அப்படியே இருக்கணும். யோபு 13:25 வாசிப்போம். யோபு 13:25 நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். யோபு 13:25. காற்றடித்து சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின் தொடருவீரோ. நம்ம யாரு? காஞ்சி போன சருகைங்க. நம்ம யாரு? காஞ்சி போன சருகு. அப்புறம் அடுத்த என்ன சொல்றாரு? காய்ந்து போன துரும்பு. நம்ம யாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை கற்றுக்கணும். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நமக்கு எவ்வளவு திறமை தெரியுமா? நான் எவ்வளவு பட்டதாரி தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச மூளை எவ்வளவு மூளை தெரியுமா? என் மூளையில் நான் யோசிக்கிறது எவ்வளோ கரண்ட் தெரியுமா? அன்னைக்கு நடத்துகிற பைபிளுக்கு நிறைய யோசிச்சுட்டு பைபிளுக்கே நம்ம டீச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் மாதிரி எனக்கு எவ்வளோ புத்தி இருக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, நம்ம படிப்பு, நம்ம பட்டம், நம்முடைய பாராட்டு, நம்ம பல்லாக்கள் நம்மளை தூக்கி போகாது. நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். தெய்வத்துக்கு முன்னாடி நீ நானும் காஞ்சி போன சலுகை. தெய்வத்துக்கு முன்னாடி நீ நானும் துரும்பு. இன்னொன்று சொல்ற பாருங்க, 25:6 வச்சுக்கோங்க. யோபு 25:6. 25:6 சொல்றாரு பாருங்க. யோபு 25:6. யோபு 25:6 பாருங்க. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும். நம்ம யாரு? புழு, பூச்சி. புழு, பூச்சி. என்னங்க நம்மளால என்னென்ன பண்றோம் வாழ்க்கையில்? மனுஷனுடைய வாழ்க்கை ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு டியூனா பீஸ்க்கு இது ஒரு டியூனா ஃபிஷ். டியூனா ஃபிஷ் எவ்வளோ தெரியுமா வெயிட்டு? டியூனா ஃபிஷ் பார்த்துருக்கா? டியூனா ஃபிஷ் உங்களுக்கு டியூனா மீன் பார்த்துருக்கீங்களா? மீனை பற்றி கேள்விப்படுது. டியூனா மீன் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த டியூனா மீன் தமிழ் என்னப்பா அது? அந்த டியூனா மீன் செத்து போச்சு. அதோட விலை என்ன தெரியுமா? $3.1 மில்லியன். டியூனா ஃபிஷ் தமிழ் எனக்கு இல்லை, தமிழகத்தில் ஏன்னா அந்த மீன் சைட்லேயே வர்றதில்லை. அது பேர் டியூனா ஃபிஷ்னு பேர். அதோட விலை செத்து போச்சுன்னா அதோட கேஜி 10-15 கேஜி தான். அதோடைய விலை எவ்வளோ தெரியுமா? $3.1 மில்லியன். நான் செத்தா எவ்வளோ? மீன் செத்தா கருவாடு, மனுஷன் செத்தா கூடு. சூரியன் மீனா? தேங்க்யூ. அந்த சூரியன் மீனுக்கு எவ்வளோ வேல்யூ? $3.1 மில்லியன். அது செத்தா, நம்ம செத்தா மில்லியனர் சாவறான். அவனை மில்லியனரை நீ செத்து போயிட்டல, உனக்கு பெட்டில் கத்துறன்னு சொல்லிட்டு கத்துறான். பெட்டில் ஃப்ரீசர் உள்ள வச்சிடறான். எப்போ கேட்குறான்? பேர் சொல்றது செத்தோட இந்த பாடியை எப்போ எடுக்கிற? தமிழில் சொல்ற இந்த பாடையை எப்போ எடுக்கிற அப்படித்தான் கேட்கலாம். ஆனா நம்ம பண்ணது என்ன தெரியுமா? நம்ம யோசிக்கிறது என்ன தெரியுமா? நான் தான் என்ன மாதிரி என்ன தவிர ஒன்னே மட்டும் சொல்ற கேட்டுக்கங்க. இப்படி வாழ்ந்தவங்கள உலகத்தில் ஆசீர்வாதமா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இப்படி வாழ்ந்தவங்கள உலகத்தில் ஆசீர்வாதமா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால தான் ஆண்டவரே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னு? டே மனுஷா, நீ கிறுக்க. முதலாவது. ரெண்டாவது, நீ ஒரு இலை காஞ்சி போன ஒரு செருகு. மூணாவது, நீ ஒரு துரும்பு. நாலாவது, நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி. இந்த தாவீது பக்தன் வேதத்துல நிறைய பேர் தன்னை யோசித்து பார்த்தவங்கள பெரிய ஆளுங்க, யோசித்து பார்க்காதவங்கள ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். எவன் தன்னை யோசித்து பார்த்தானோ அவன் தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுல தாவீது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்பதான் அவர் வாசித்தாரு. சங்கீதம் 22:6 தாவீது என்ன சொன்னாரு? நானும் ஒரு புழு அப்படின்னாரு. அவர் எவ்வளவு பெரிய தெரியுமாங்க? 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாருங்க யூதாக்கு இஸ்ரவேலுக்கும். அவர் கடவுளுக்காக எவ்வளவு தங்கம் சேர்த்தார் தெரியுமா? கடவுளுக்காக எவ்வளவு தங்கம் கொடுத்தார் தெரியுமா? எவ்வளவுங்க அது? எவ்வளவு? 1 லட்சம் தாளந்து தங்கம் எவ்வளவுங்க? 42,000 டன் தங்கத்தை வச்சிருந்தாரு. எவ்வளவுங்க?
42,000 டன் தங்கத்தை கடவுளுக்கு கொடுத்தாரு. நீங்க எத்தனை டன் தங்கத்தை கடவுளுக்கு கொடுத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் கிராம் கொடுத்துக்கிறீங்க கடவுளுக்கு? 1 கிராம் தங்கத்தை எத்தனை பேர் கடவுளுக்கு கொடுத்துக்கிறீங்க? நீங்க வரைக்கும் 1 கிராம் தான் நாங்கள் 2 போதை கொண்டு போயா. தாவீது தெய்வத்துக்காக 42,000 டன் தங்கம் 420,000 டன் வெண்கலத்தை கொடுத்தாராம். வெள்ளிய ஜல்லி மாதிரி கொட்டிதான் கடவுளுக்காக. கேதுரு மரங்களை காடு முழுக்க அடக்கி வச்சிருந்தாங்க. அவர் சொல்றாரு, நானும் ஒரு புழு அப்படின்னு. யோபு சொல்றாரு, யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க யோபு 20:7 வருஷத்தை வாசிங்க. யோபு 20:7 வாசிங்க. அவன் தன் மலத்தை போல, எப்படி மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போவான். மனுஷன் யாரா? மனுஷன் யாரு? மலமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன் யாரு? இங்கிலீஷ் ஒரு வார்த்தை சொல்லலாம், ரேஷிட் அப்படின்போம். தெரியுவாங்க ரேஷிட் அப்படின்போம். மலத்துக்கு சமமானவன் மனுஷன். 10 பணப்பு, 20 எடக்கு, 30 முறுக்கு, 40 நாட்டம், 50 ஆட்டம், 60 ஓட்டம் முடிஞ்சு போச்சு மனுஷன் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில மனுஷன் ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும், அவன் பண்ற பெருமையை பார்க்கணும், அவன் பண்ற கூத்தை பார்க்கணும், அவன் ஆடுற டான்ஸை பார்க்கணும், அவன் பண்ற பாவத்தை பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருடு, பொய், பித்தலாட்டம், லஞ்சம், ஊழல் நடந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன? மனுஷனுடைய கேவலமான குணங்கள் இன்னைக்கு மனிதனை கொண்டு இருக்கிறது. உலகம் சீக்கிரம் அழியும் போது அது சந்தேகமே கிடையாது. அண்டார்டிகால ஒரு பனி பாறை 40 வருஷமா இருந்துச்சுங்க. அது மேலே ஆஃபீஸ் வச்சிருந்தாங்க. அது இப்போ நவுந்து 4 கிலோமீட்டர் தூரம் போயிடுச்சு. அந்த பனிப்பாறை சென்னை மாதிரி 4 மடங்கு பெருசுங்கிறது. அப்படி இப்போ 4 கிலோமீட்டர் வந்துச்சு. அது எதை நோக்கி வந்து தெரியுமா? சவுத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. அதுவும் எந்த சூடான தண்ணியில் வந்து நிறுத்திக்குது. அது மேர்ஜ் ஆச்சுனாக்கா அடுத்த பிப்ரவரியிலேருந்து இப்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க, வர ஜூனுக்குள்ள 5 தேசம் தண்ணிக்குள்ள போயிடுமா. உலகம் சீக்கிரம் அழிய போகுது. கலிஃபோர்னியாவில் கடற்கரை ஓரத்தில் முதல்ல ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சு. இப்போ அதே நியூயார்க்கில் அந்த கடற்கரை ஓரத்தில் சின்ன ஹோல் பெருசாகி பாதாள மாதிரி இப்போ அகலமாயிடுச்சு. எப்போ நியூயார்க் உள்ள போகுதுன்னே தெரியாமா. இன்னொன்று சொல்கிறேன், சென்னை எப்போ உள்ள போகுதுன்னு தெரியாதா. பெங்களூர் கடற்கரையாக மாறிடுவோம். 2032 ஒரு கல் வந்து இருக்குதுங்க, ஒரு விண்கல் கல் வந்து இருக்குது. 2032 டைரக்டாக வந்து பூமி அடிக்கிற மாதிரி வந்து இருக்குதான். அது வர வேகம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா 2032 நேரம் வந்து பூமி அடிக்க போதாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஞ்ஞானிகள் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுக்குது, எல்லா இடமும் ஃப்ரீஸ் ஆகிடுக்குது. இன்னொன்று, ஆப்பிரிக்கா அப்படியே 2 பொழந்துட்டு அந்த ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பாட்டு அப்படியே பாலஸ்டைன்லேருந்து ஏசியாவை நோக்கி வந்துருக்குது. அது இப்படி வந்துருச்சு சொன்னால் அப்படியே பெங்களூரு, கேரளா எல்லாம் சேர்ந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். சூரியன் 40 மடங்கு ஆல்ரெடி இருந்துச்சு. இன்னும் 60% தான் இருக்குது. இப்போ வரப்போது 7 வாதை. அந்த வாதையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நீ நானும் இனிமேல் சொல்லி எழுதி வச்சுங்க, 2060க்கு மேலே இந்த பூமி ஒரு நாள் கூட உயிரோட இருக்காது. 2060க்கு மேலே இந்த பூமி ஒரு நாள் உயிரோட இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ? அதை பண்ணுறா, இதை பண்ணுறா, அதை செய்யறா பண்ணுறோம். எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரு நாள் தண்ணியில் தான் போகுது, எல்லாம் ஒரு நாள் நெருப்பில் தான் அழிய போகுது. ஆண்டவர் சீக்கிரமாக வர போறாரு. நீங்களும் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு பக்தர் தாவீது தன்னை யோசித்து பார்த்தாரு, யோபு தன்னை யோசித்து பார்த்தாரு, பவுல் தன்னை யோசித்து பார்த்தாரு. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை யார் என்பதை யோசித்து பார்த்தார். பிரியமானவர்களே, நீ நானும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்றோம்னா அது கடவுள் போட்ட பிச்சை, அது கொடுத்த வரப்பிரசாதம். நாளைக்கு என்ன நமக்கு தெரியாது. இன்றைக்கு நீ நானும் மனமாறுன்னு சொன்னா, இன்னைக்கு நீ நானும் உணர்வுன்னு சொன்னா, ஒரு நாள் வரும்போது அதை சொல்லிட்டு இருக்க சகோதரத்தை, நியாய தீர்ப்பு வரும்போது ஆண்டவருடைய முன்னாடி நிக்க வைக்குவாராம். நீ முட்டி போட்டு அவரை வணங்கி என்ன பண்ணுவது தெரியுமா? எங்க ஆண்டவரை நெருப்பு வந்து அவனிலேயே போய் விழுந்துருக்கு. அவர்கிட்ட ஏன் ஆண்டவர் எப்படி பண்ணு கேட்க முடியா? எங்க ஆண்டவரை நெருப்பு நானே போய் விழுந்துறேன்னு ஒழிப்பு விழுந்துருக்கோம். இன்னைக்கு நீ நான் திருந்தலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நீ நான் உணரலன்னு வச்சுங்களேன், நம்முடைய பாவம், நம்முடைய கஷ்டம், நம்முடைய கெட்டது நல்லது என்ன நீ நான் உணரலன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் வரும் அன்றைக்கு நீ நானும் செத்து போயிடும். பிரியமானவர்களே,
அதனால்தான் நம்ம உணர்ந்து பார்ப்பதற்காகவே கர்த்தர் இந்த சத்தியத்தை கொடுத்திருக்காரு. பவுல் தன்னை உணர்ந்து பார்த்து சொன்னாரு, நிர்பந்தமான பாவிதான், இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? யோபு சொல்றாரு, ஐயா நான் மரத்துக்கு சமம் சுவாமி. தாவீது சொல்றாரு, நான் ஒரு புண்ணு ஆண்டவன். நீ யார்? நீ யார்? இந்த நிலைமை இல்லை. இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நாளைக்கு உன்னுடைய நிலைமை இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றாங்க, இங்க உட்காந்துருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கடவுள்கிட்ட வரமாட்டீங்க. ஆண்டவரே நான் இருக்கிற கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கொஞ்ச நாள் ஆண்டவர் எனக்கு நிம்மதியாக வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் சந்தோஷமாக வாழ்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆண்டவரே வாழ்க்கையில் கடவுள் யாரையுமே கெட்டு போடணும்னு ஆசை பண்ணல. நீங்கள் கெட்டு போயிட்டோட ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாதுங்க. இங்கே உட்காந்துக்கிற யாருமே அழுவோட ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாதுங்க. இங்கே உட்காந்துக்கிற யாருமே தெருவில் சுற்றுற விருப்பம் கிடையாதுங்க. இங்கே உட்காந்துக்கிற யாருமே பைத்தியக்காரனை சுற்றுற விருப்பம் கிடையாதுங்க. இங்கே உட்காந்துக்கிற யாருமே செத்து போயிட்டோட ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாதுங்க. ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஆசை, என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 7:29 வாசிப்போம். என்ன சொல்ல பாருங்க. பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார், அவர்களோ யாருங்க உபாய தந்திரத்தை தேடிக்கின்றார். இன்னைக்கு கஷ்டப்படுறது காரணம் யாரு? கஷ்டப்படுறது காரணம் யாருமா? கஷ்டப்படுறது காரணம் யாரு? கொஞ்சம் யார் கஷ்டப்படுறது காரணம்? நான் தான் தேடிக்கிறேன். நான் தான் கடவுள் சொல்லும்போது நான் நடந்ததுன்னா எனக்கு கஷ்டம் வராது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறேன். அவரை நான் பார்க்கறது அர்த்தம். அப்ப அவரை பார்க்கறதா முதல்ல என்ன பார்த்தா தான் நான் அவரை பார்க்க முடியும். நான் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லையே. ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் கேட்டு, பாஸ்டர் அடுத்த வாரத்தில் உங்க சர்ச்சுக்கு வரமாட்டேன், நீங்க அதை தொட்டு போயிருக்கீங்க என்னன்னு தெரியல. அந்த பாஸ்டர் அம்மா இங்க வா அப்படின்னா, என்ன பாஸ்டர் அடுத்த வாரத்தில் ஒரு சர்ச்சுக்கு வரணும். என்ன சர்ச்சு இது? அந்த சொன்னாங்க, அம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னப்பா அது 2 பேரும் பாரு ஃபோனில் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அங்கே பாரு அந்த அம்மா என்ன மாதிரி பட்டு போடுவோம் கட்டிக்கிட்டு டொயின் நடந்து வந்துருக்குது. அங்கே பாரு அந்த அம்மா பாரு காலில் பாரு சொல்லு கொலுசு விட்டு வந்துருக்குது. அந்த அம்மா பாரு கழுத்தில் கயிறுமோன்னு கம்பச்சையில் போட்டு வந்துருக்குது. அவர் பாரு பெரிய ஃபோன் வச்சுட்டு ஸ்டைலாக பேசியிருக்கிறாரு. அது மாதிரி அந்த 2 வாண்டுங்க என்ன மாதிரி பேசியிருக்குது. சச்சா அப்படின்னு சொன்னாரம்மா, 1 நிமிஷம் போடுங்க அப்படின்னா போட்டுச்சு. உள்ளே போனார், ஒரு கிண்ணம் எடுத்தாரு. அந்த கிண்ணத்துக்கு எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அம்மா கொடுத்துருக்கோம். அம்மா அந்தம்மா நீ எண்ணெய் எடுத்துக்கோ, இந்த சர்ச்சு 3 ரவுண்ட் அடிச்சிட்டோம். எத்தனை ரவுண்ட் அடிச்சிட்டோம்? 3 ரவுண்டு. ஆனால் இந்த ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விடக்கூடாது. அந்த அம்மாவுக்கு ஏன் இதை சொன்னார்னு தெரியல. அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிச்சு அப்படியே 1 ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டு. பார்த்த என்னம்மா என்ன ஊத்துச்சா? ஊத்துற மாஸ்டர் ஒரு டிராப்ல எப்படி ஊத்தோம்? நான் தான் கவனமா பார்த்தேன். ஏன்னா நீ இப்படி வரும்போது ஒருத்தர் போன் பேசுற முன்னாடி வந்தார பார்த்தியா? நான் எங்க பார்த்தேன்? அம்மா நீ இன்னும் 2வது ரவுண்ட் வரும்போது 2 பேரும் சடங்கு போட்டு போனாங்க பார்த்தியா? நான் எங்க பார்த்தேன்? இன்னொரு ரவுண்ட் வரும்போது ஒருத்தர் போன்ல ஜோரா கத்திட்டு வந்தார பார்த்தியா? நான் எதையும் பார்க்கல பார்த்தேன். அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, ஆசீர்வாதம் வாங்கினோமா, போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பார்த்துட்டு வந்த உன்னமா சரியா? அதே நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் தெரியுமா? நான் மற்றவர்களையே பார்த்தோம். அவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, அவன் கூட கட்டிவிட்டானே, இவனோட கார் வாங்கி விட்டாங்க, இவன் இப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கெட்டு குடிச்சவரானவங்கள நிறைய பேர். போதுன்ற மனசோடு இருக்கிற போது உங்களுக்கு என்னங்க தேவை? துணிக்கான தேவை. என்ன துணி வேணும்? கடவுள் உங்களுக்கு தரமாட்டான். கேளுங்க, கொடுக்காது. சாப்பாடு தானுங்க, 3 வேளை சோறு போதாதுங்க. ஆனால் தங்கத்துக்கு ஒரு இடம் போதாது. வேற என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? இதுக்கு மேல வேணும் நீ கேட்காதுங்க. உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு போதும். கரெக்டா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு மேல நீ ஆசைப்பட்டா அது உனக்கு ஆபத்து. எனக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவு கடவுள் கண்டிப்பா தந்துக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவு கடவுள் கரெக்டா தந்துக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும் அதுதான் கடவுள் உங்களுக்கு கரெக்டா தந்துருப்பாரு. நீங்க அவங்கள பார்த்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுதான் நம்மளுக்கு ஆபத்தை கொண்டு வந்து விட்டுரும். ஒரு ஆடு ஆசைப்பட்டுச்சான்.
எதுக்கு? என் வாழ் மாட்டு வாழ் மாதிரி இல்லைங்க அப்படின்னு வச்சான். என்ன வாழ்? மாட்டு வாழ் மாதிரி லாங்கா இல்லை. மாடு ஆசைப்படுச்சா, என்னங்க இவ்வளோ லாங் வாழ், எனக்கு ஆடு வாழ் மாதிரி சின்னதாக ஸ்டைலாக கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். ரெண்டும் பேசிக்கிட்டான். ஆடு சொல்லிட்டான், உன் வாழ் எனக்கு தான் எவ்வளோ நல்லாக்கும். மாடு பேசிட்டான், உன் வாழ் எனக்கு தான் எவ்வளோ நல்லாக்கும். இன்னைக்கு நிறைய பாருங்க, நல்ல வாலிப பசங்களாம் நல்லா தான் இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா முடி வானத்தை பார்க்கணும். இந்த சோல்ஜர் மாதிரி பார்த்துக்கிறியா, ரோமன் சோல்ஜர் மாதிரி பையன் எனக்கு அவனை பார்த்ததே இந்த சைடில் ஒரு பொட்டு, இந்த சைடில் ஒரு பொட்டு தோடும். பார்த்துக்கிறீங்களா? சிலது அழகா வச்சிருப்பாங்க, அழகா தலைவாரி இருக்கும். என்ன ஆகுதுன்னே தெரியாது. இந்த சைடெல்லாம் காணாம போயிட்டுருக்கோம், இந்த சைடில் காணாம போயிட்டுருக்கோம், நடுவில் மட்டும் டொயின்னு ரோமன் சோல்ஜர் மாதிரி கூப்பிட்டு அவனை கேட்பேன், என்னடா இல்லை கோலம் வானம் பார்த்து பூமி ஆக்கிட்டு அவன் மண்டைய, அவனுக்கு மண்டையில மசாலா முடிய வச்சுட்டு இருக்கா, நீ கொய்யின்னு போட்டு அதுல வேற இந்த வரி குதிரை மாதிரி 3 கலர், ரெட்டு புழு வெள்ளம் அடிச்சுட்டு வந்துருப்பான். அது வேற வரி குதிரை மாதிரி அச்சிக்கணுமா. சரி இருந்தா விட்டான்னு பார்த்தா பேண்ட்ல இங்க ஒன்று கிழிச்சிட்டு இருக்கோம், இங்க ஒன்று கிழிச்சிட்டு இருக்கோம், இங்க பின்னாடி ஒன்று கிழிச்சிட்டு நம்ம முன்னாடி ஒன்று கிழிச்சிட்டு இருக்கோம். இது என்ன தெரியுமா ரெப்ரசன்ட்? ஒரு காலத்துல எங்க அப்பா அம்மா பிச்சைக்காரன் இருந்தாங்க, இப்ப ஏதோ கொஞ்சம் பணம் வந்துச்சு, ஆனாலும் அது பிச்சைக்காரன் புத்தி என்ன விட்டு போமா அப்படின்னு போட்டு சுத்துறது. வாழ்க்கையை வாழ தெரியாத உலகத்துல எத்தனை பேர் அவங்க அப்படி இருக்காங்க. நம்ம வேற வழியில இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதவசனத்தை வந்து இந்த கதையை முடிச்சுட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஒரு நாள் அப்படி கேட்டுச்சு, அந்த ஆடு சொல்லிட்டான், நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுள் வந்து என்னப்பா எனக்கு இந்த மாட்டு வாழ் மாதிரி கொடுத்து சும்மா சின்னது வேணாம் அப்படின்னு ஆடு சொல்லிட்டான். மாடு சொல்லிட்டான், எனக்கு அந்த ஆட்டு வாழ் மாதிரி கொடு, சும்மா ஸ்டைலாக ஆடுன்னு படுத்துக்கு அப்படின்ட்டாரு. வாழ நான் அவனுக்கு இருக்க வாழை போதுண்ணா கரெக்டா அப்படின்ட்டான். அதெல்லாம் முடியாது எனக்கு கூட அப்படின்னு கேட்டான். வருத்தப்படுவீங்களா? இல்லை, உடனே மாட்டுக்கு ஆட்டு வாழை கொடுத்துட்டாராம். இந்த ஆட்டுக்கு மாட்டு வாழை கொடுத்துட்டாரா. ஆடு போயிட்டு அடுத்த நாள் ஐயோ முரோன்னு கத்துதான். ஏன்னா இது புல்லுலாம் ஏறி இந்த முள்ளுகள்லாம் போகல, சின்ன வாழாக்கனால ஒன்றும் ஆகாது. பெரிய வாழாக்கெல்லாம் போய் அங்கே முள்ளுகளை மாட்டிக்கின்னு ஒரே குத்துது, எல்லாம் கிழிக்குது. அதுக்கு நோவு தாங்க முடியல. ராத்திரில மாடு தூங்க போகும்போது கொசு இங்கே கடிக்குது, இங்கே கடிக்குது, வாழை வச்சு அடிக்க. இப்போ இந்த வாழை ஆட்டி ஆட்டி பார்க்குது, எந்த கொசு அதை அடிக்க முடியும். அடுத்த நாள் வச்ச வாழை சாமி அதே வாழை எனக்கு கொடுத்துரு, அதே வாழை எனக்கு கொடுத்துரு. தெரியுமா அவனுக்கு உன்னால் எது சுமக்க முடியுமோ அதை தான் உன் தேவன் தருவான். நீ சுமக்கணும். நீ சுமக்க தயாரா இல்லைனாக்கா நீ சோம்பேறின்னு அர்த்தம். நீ சுமக்கணும். நீ சுமக்க தயாரா இல்லைன்னா நீ வாழறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா உன் தலைக்கு மேல அந்த பிரச்சனை வராது. அந்த தலைக்கு மேல பிரச்சனை வந்து நீ நினைச்சனா உனக்கு சரியான மூளை இல்லைன்னு அர்த்தம். உன் தெய்வத்தோட உனக்கு இருக்க உறவு சரியில்லைன்னு அர்த்தம். ஒருவேளை நீ நினைக்கலாம் இந்த சுமையை எல்லாம் தாக்கு பண்ண நினைக்கலாம். ஆனா உன் சுமையை எவ்வளவு உன்னால சுமக்க முடியும்னு உன்னை படைச்ச தெய்வத்துக்கு தெரியும். நீ நினைக்காத என் மிஞ்சி போயிருக்கு சோதனைன்னு. தயவு செய்து சொல்றேன், உட்காந்துக்கிறது யாருமே நினைக்காதீங்க எனக்கு சோதனை மிஞ்சி போயிருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தெய்வத்தோட நீங்க சரியான உறவு வச்சிருந்தேன்னு அர்த்தம். யாருக்குமே கடவுள் மிஞ்சி சோதனை கொடுக்கறது இல்லை. 1 Corinthians 10:13 வாசிங்க. 1 Corinthians 10:13 வாசிங்க. 1 Corinthians 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வாசிப்பா வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தப்பிச்சுக்கிட்டு வழியை கொடுக்குறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? உன்னால தூக்க முடியல, அப்போ நீ உள்ள புரிஞ்சுக்கல. கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு தாங்க முடியலையா? அப்போ உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னு அர்த்தம். உயிர் போற மாதிரி இருக்கும். அப்ப நீயா உபாய தகத்தை தேடிக்கிறன்னு அர்த்தம். உன் சோதனை உன்னை உயிர் போற மாதிரி தூண்டுதோ, உன்னை சாக வைக்கிறதோ, அப்ப நீயே ஏதோ உபாய தங்கத்தை தேடிக்கிறன்னு அர்த்தம். மனுஷனுக்கு சோதனை வர்றங்க, சோதனை வர்றது நல்லதுங்க. ஏன்னா உன்னை சாதனையாளராக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஒரு பிள்ளை எடுத்த கண்ணீர் விட்டு அழுதான். நான் சொன்னேன், கடவுளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறா, கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னா. அடுத்த 2 மாதம் கழிச்சு வந்து பார்த்து நீ சொந்தமாக ஆண்டவர் பெரிய கிஃப்ட் கொடுத்தா பார்த்தேன். கண்ணீரோடு நான் இருந்த பார்த்தேன். எனக்கு தாங்க முடியலையே நினைச்ச பார்த்தேன்.
நீ உனக்கு சோதனை வருதுன்னா கடவுளுக்கு நீ நன்றி சொல்ல பழகு. ஏன்னா ஏதோ நீ சாதிக்குவதற்காக கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். உன்னை உருகுலை வைப்பதற்கு அல்ல, உன்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். உன்னை திராணிக்க மேல அவர் சோதிக்க மாட்டாரு. ஏன்னா சோதனை யாருமே ஆண்டவர் தரதுல நாமளா தேடிக்கிறது. அப்படி நாமளா உபயத்தை தேடிட்டா அது தாங்க முடியாத சோதனையா மாறிடுது. அப்பதான் நீரனும் உட்காந்து கதற காரணம் அது நாளாகவே தேடிக்கொள்வது. நிம்மதியா இருக்கிறாங்க. என்னால் இது மாதிரி ஊழியம் செய்ய முடியுது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எந்த கஷ்டமோ தெரியுது. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் கூட சாதாரண உங்களை மாதிரி சாதாரணமான பிரச்சனை. ஆனால் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியுதுங்க. ஏன்னா எப்போது அது உங்களை யாரை கூப்பிட்டு கேட்பாங்க, இதில் எதை கட்சி எதெல்லாம் கவலைப்பட்டுக்கிறாங்க கேட்பாங்க. நான் கவலைப்படுறதில்லை, நான் கவலைப்பட மாட்டேன். நான் கூட ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன். இன்னைக்கு இதுக்கு கடவுள் என்ன மேலே கொண்டு வந்திருக்காரு, நானும் வரல. ஆனால் நான் எதுக்குமே இது இல்லையா அது இல்லையா நான் வருத்தப்பட்டு அழுததே கிடையாது சார். இது வேணும் அது வேணும் நான் கடவுள்கிட்ட அழுததே கிடையாது. நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன் சுத்தமாக இது கூட இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுலாம் ஒன்றே ஒன்று, 2 கவலை சோறு போட்டு போதும். ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லைங்க. நிறைய சாப்பாடு கேட்குது, சாப்பிட்றதுக்கு தான் வயிறு இல்லை. 2 துணி கொடுங்க. இப்போ எவ்வளோ துணி எந்த துணி போடுறதுன்னு எனக்கு தெரியல. தங்கத்துக்கு ஒரு சின்ன வீடு கொடுங்க. இப்போ கடவுள் அரண்மனை மாதிரி இந்த வீடை கொடுத்து வச்சிருக்காரு. ஆனால் நான் கடவுள்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு 2 வேளை சோறு கொடுங்க, போடுறதுக்கு 2 துணி கொடுங்க, போடுறதுக்கு முடிஞ்சா சைக்கிள் கொடுங்க, நடந்து போய் ஒழிச்சு எனக்கு பிரச்சனை இல்லை. தங்கத்துக்கு ஒரு ரெண்டு மட்டும் கொடுங்க, படுக்க பாய் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். கத்தடிக்கலை எங்கேயோ தூங்கி வச்சுட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு அந்நிய நாள்ல இந்த நாள் வரைக்கும் நான் போதல் மட்டும் தான் வாழ்ந்துற வழிய வேறொன்று நான் வாழ்வே இல்லைங்க. நீ வேறொன்று வாழ அபசாரம் பண்ணாத. உனக்கு போதும் கடவுள் ஒன்று கொடுத்தே கொடுப்பாங்க. அப்படி போதும்னு நீ சொல்லலாம், உன் தெய்வத்தை ஏமாத்திட்டு இருக்க, உன்னையே நீ புரிஞ்சுக்கலாம, உன்னையே நீ ஏமாற்றிக்கிறன்னு அர்த்தங்க. பக்தர் தாவீது தன்னை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டார். அதை சொல்லி நான் அந்த சத்தியத்தை நிறைவு செய்கிறேன். பக்தர் தாவீது எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. சங்கீதம் 131 1 வாசிப்போம். சங்கீதம் 131 1 வாசிப்போம். வாசிங்க. சங்கீதம் 131 1 வாசிப்போம். கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும். என்ன அழகா சொல்ற பாத்தீங்களா? தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் இருதயம் என்னது? இருமாப்புள்ளதல்ல. என் இருதயம் 2 வச்சிருக்காரு, ஒரே ஒன்று தான். என் இருதயத்தில் ஒரே வழி தான், 2 வழி கிடையாது. அதான் தான் சுகமா இருந்தாரு. கடவுள் ஒரு வழி சொன்னா அந்த வழியில போயிடுங்க. தயவுசெய்து சொல்றேன், கடவுள் சொன்ன வழியில போயிடுங்க. மீறி நீங்க வச்சுங்க, அதனுடைய சுமையை நீங்க தாங்க சுமக்கணும், இல்லை உங்க குடும்பம் சுமக்கூடாது. கடவுள் ஒன்று சொன்னா அதற்காக எதையுமே பார்க்காதீங்க. அப்படியே கண்ணு முன்னு கீழ் பண்ணி பாருங்க. அப்படியே ஆண்டவர்களோட மேலே தூக்கி போட பார்க்கலாம். அது லாஜிக் இல்லைங்க, மேஜிக் வித் லாஜிக். ஆண்டவருக்கு மட்டும் நீ கீழ்ப்படுத்தி நடந்து பாரு. உன் வீட்டில் இருக்கிற கண்ணீர் தன்னால் வெளியே போயிடும். உன் வீட்டில் இருக்கிற கவலை தன்னால் வெளியே போயிடும். உன் வீட்டில் இருக்கிற பாரம் தன்னால் வெளியே போயிடும். உன் வீட்டில் இருக்கிற சாத்தான் தன்னால் வெளியே போயிடும். உன் வீட்டில் இருக்கிற கலகம் தன்னால் வெளியே போயிடும். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தன்னால் வெளியே போயிடும். உன் வீட்டில் இருக்கிற சண்டை தன்னால் வெளியே போயிடும். உன் வீட்டில் இருக்கிற ஒன்றுமே இல்லாதெல்லாம் வெளியே போயிடும். ஐக்கியம், ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சாந்தம் எல்லாம் வீட்டில் வந்து குடிக்கொள்ளும். எப்பொழுது ஆண்டவர் சொன்ன வழியில சரியா நடக்கும்போது. கண்ட பார்க்கிற ஒரு சகோதரத்தை நீ அன்பு கூற, காணாத தெய்வத்துக்கு ரெட்டிங்க நீங்க அன்பு கூறுவீங்க. கண்ட பார்க்கிற ஒரு சகோதரனே உனக்கு பிடிக்கலையே, அவனே உனக்கு கசப்பா தெரியுறானே, அவனே உனக்கு கசப்பா தெரியுறானே, உன் மனைவியை உனக்கு கசப்பா தெரிஞ்சா, உன் பிள்ளைகளை உனக்கு கசப்பா தெரிஞ்சா, உன்னை கடவுள் உன் பார்க்காத கடவுள் நீ எப்படி நல்லா வாழ்ந்துருவேன். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை பிடிக்காது, அவரை இவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் உள்ள வச்சுக்கிற ஒரு கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, பெருமை, தான் தோன்றித்தனம், பழிவாங்கிறது, பதிலுக்கு பதில் செய்யுது, இப்படியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நான் கடவுளை நினைச்சுக்கிறேன்னு எப்படியா போய் சொல்ல முடியும்? ஆண்டவர் சுத்தமான நாளைக்கு நம்ம ஒரு சத்தியத்தை கேட்போம். மனுஷனையும் கடவுளோட எப்படி நான் வாழ்வது சத்தியத்தை கேட்டாகணும். நீங்க கத்த சுத்தமான எல்லாம் வேற என்ன சொல்ல போனாலும் ஆண்டவர் ஆவியானவர் தெரியாது. பார்ப்போம் வாழ்க்கையில உன் கண்ட விபச்சாரியை பார்த்தா கூட தான் சொந்த சகோதரியா தான் தந்த சகோதரா பார்க்கலாம். ஒரு பாவியை பார்த்தா கூட
என் சகோதரனை என் சகோதரியை நான் பார்க்கணும். நான் எப்படிப்பட்ட மோசமானவனை பார்த்தா கூட அவனை என் சொந்த சகோதரியை நான் பார்க்கணும். என்றைக்கு அந்த குணம் உனக்கும் எனக்கும் வருகிறதோ அன்றைக்கு நீயும் நானும் தெய்வத்தை பார்த்தவர்களுக்கு சமம். வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம பார்க்கறது இல்லையே, வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லையே, நம்ம கண்ணை பார்க்கிறவங்களே நம்ம நேசிக்கிறதுல முழுசா காணாத தெய்வத்தை எப்படி நேசிடுவோம்? நம்மள நம்ம புரிஞ்சுக்கல. அதுதான் தாவீது பார்த்தாரு. என் இருதயம் ஈரமாப்புள்ளது அல்ல, என் இருதயம் எத்தனை பெரிய பாவி மனுஷா தெரியுமா? கைகுள்ள எனக்கு தாவீதை பத்தி பேச. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சொல்றாரு, என் கண்கள் மேற்குமையானவைகளும் அல்ல, என் கண்ணுக்கு பெருமையே தெரியாது. அடுத்து என்ன சொல்றாரு? நான் எல்லா கர்மங்களிலும் என்ன செய்யறதுல பாருங்க. இன்னைக்கு வெட்டிங் கார்டு அடிக்கும் போது மாமா பேர் போடணும் அவ்வளவுதான், மச்சான் பேர் போடணும் அவ்வளவுதான், அக்கா தங்கச்சி பேர் போடணும். சண்டையே வந்தது கல்யாணத்துல. காது குத்துல பார்க்கணும், அது போல் எதாவது பேர் போகணும், இல்லை சண்டையே வந்துருக்கு. எனக்கு கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை எல்லாம் தூக்கமே வராது, பிரச்சனையோட தூக்கணும் தான் தூக்கம் வரும். கொஞ்சம் பேருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், யாரை பற்றியாச்சும் கொத்திகிட்டே இருக்கணும், யாரை பற்றியாச்சும் கோல் சொல்லிகிட்டே இருக்கணும், யாரை பற்றியாச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும், எதனா ஒரு பிரச்சனை மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் தூக்கம். யாரை பற்றியும் நீ நினைக்காது, யாரை பற்றியும் பேசாது, யாரை பற்றியும் நீ நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக கடவுளோட வந்து நிம்மதியாக தூக்கம். அவ்வளோதான் உண்மை. நீ சுகமாக வாழணுமா? நீ சுகமாக வாழணுமா? தெய்வத்துக்கு பிள்ளையாற்ற பழகி. அவர் சொல்ற பாருங்க, எப்படி வாழ்ந்தாரா பாருங்க தாவீது. 131 வாசிக்குமா? 131 2 வாசிங்க. தாயின் பால் மறந்த குழந்தை போல என் ஆத்மாவை நான் அடக்கி என்ன பண்ணா? எப்படி கண்ட்ரோலா வச்சிருக்காங்க? எந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு? சினிமா பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா பார்க்காம இருக்க முடியல. ஏன்? எங்க வீட்டுக்காரர் வந்து ஆன் பண்ணி விட்டுறாரு டிவியை, அதனால கண்ணு தன்னால அங்க போயிருக்கு. தெரியுமா? எத்தனை பேர் இந்த பர்கர் சாப்பிடுறீங்க? பர்கர் பீட்சா எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? பீட்சா பீட்சா தெரியுமா? பீட்சா பீசாசு அப்படின்னு பேர். அது பேர் நம்ம பீசான்னு சொல்றாங்க. பீசா பீசாசு தெரியுமா? ஷவர்மால் அப்படின்னு தெரியும். இப்படி கட்டியிருப்போமா ஷவர்மால். ஷவர்மா என்ன சாவர்மா அப்படின்னு சாவர்மா அப்படின்னு நமக்கு பார்க்கணும். எல்லாம் புதுசாக தெரிஞ்சால் தான் சாப்பிடுது. பர்கரு பீஸாவை தான் சாப்பிடுது. கொஞ்சம் டிவி இந்த மொபைலில் பார்க்கணும் சொல்லுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும். பாருங்களேன், மொபைலை மட்டும் பிடிக்கிறேன், என்ன கோவம் போகிறேன் அப்படியே அப்போ என்ன கோவம். இதெல்லாமே பீசாசல் வேலை, இதெல்லாமே சாத்தானது வேலை, இதெல்லாமே கெட்ட கிரியைகள்ங்க. எப்படிங்க நம்மளால் நிம்மதி ஆசீர்வாதமாக வாழுது? உங்கள் மனசு உங்களுக்கு கண்ட்ரோலை வச்சுக்க பாருங்களேன். உங்கள் மனசு உங்களுக்கு கண்ட்ரோல்னா உலகத்துக்கு நீங்கள் அடிமைங்க. உலகத்துக்கு அடிமையாக இருக்கு. நீங்கள் கடவுளுக்கு எப்படிங்க பிரியமாக வாழ முடியும்? வாழ முடியாது. நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா தான் ஆசீர்வாதமாக வாழ முடியும், இல்லை வாழ முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடங்கள். பிரியமானவன அவன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் அந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். செப்பனியா 3:12 வாசிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. செப்பனியா 3:12. உன் நடுவில் எத்தனையாவது பக்கமா? 1089 பக்கம். 1089வது பக்கம். உன் நடுவில் சிறுமையும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? அதுதான் கிழிதுக்கு போட்டு சுத்தினார்கள். பழைய துணி போட்டு சுத்தினாதீங்க. சிறுமையா எளிமையா இருப்பாங்க. சிம்பிளா அவனை பார்த்தாலே ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. நான் திடீர்னு இந்த பாண்டிச்சேரி இந்த சர்க்கிளில் நின்றுந்தேன். ஒருத்தர் திடீர்னு என்னை பார்த்தாரு. 5 பேர் வந்தாங்க. இப்படி என்னை பார்த்தாரு. இப்படி பின்னாடி நின்றாரு. நான் பாட்டுக்கு இப்படி நின்றுருந்தேன். அவங்க என்ன பார்த்தாரு. என்னையா இப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க? இல்லை அப்படின்னாரு. என்ன இல்லை அப்படின்னு. உன் பக்கத்தில் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சாமி தெரிஞ்சு அப்படின்னாரு. எப்போ அலைஞ்சிருக்க சொல்ல சார், உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு சமாதானமான மனுஷனாக தெரியுங்க, ரொம்ப சாந்தமாக தெரியுங்க. என்ன சார் உங்கள் முகத்தில் ஏதோ ஒன்று தெரியுது சார் அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு என்ன தெரியுது எனக்கு தெரியல.
சார் ஒரே ஒரு முறை நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நான் தப்பான கிடையாது, ஒரே ஒரு சின்ன ஹக்கு மட்டும் கொடுத்துருங்க சார், ஏதோ ஒரு பந்தம் மாதிரி தெரியுது சார் நீங்கள் எனக்கு, அது எனக்கு பயம், இது ஏதோ வேற ஏதோ போல இருந்தோ அப்படி நான் பயந்துட்டு நின்றுடுறேன் சார், இதை தப்பாக நினைச்சிடாதீங்க சார், ஒரே ஒரு ஹக்கு மட்டும் கொடுத்துருங்க சார். அப்படின்னு ஒரு ஹக் கொடுத்துட்டு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கு சார், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். அவளை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தோணுது, திடீர்னு தெரியாம அந்த வண்டியில ஒரு பட்டுச்சுங்க, நான் ஓட்டு போற வண்டி ரவுடி ஏதோ கோத்துல இங்க சண்டை போயிட்டுக்கிறானுங்க, வெளியே இறங்கிட்டான், இறங்கி வந்து அடிக்கணும் தான் அடிக்க சார் அப்படின்னு அவங்க அப்படியே பார்க்குறான். ஏன் சார் அடிக்காம நிறுத்துட்டீங்க, நான் ஒன்றும் வேறு பண்ணல, அதுக்கு லைஃப்ல தான் பட்டுச்சு, ஏதோ கிராச் இல்லை, ஏதோ நீங்க அடிக்கிறதுக்கோ அடிக்க சார் அப்படின்னு கையை ஓங்குறான், அப்படின்னு நிற்குது கையை, அது என்னவோ தெரியல, உன்னை அடிக்கிறதுக்கு என் கை வர மாட்டேங்குது, நான் எவனையுமே அப்படி விட்டது, யார் நீ யார் நீ யார் நீன்னு கேட்கலாம். வாழ்க்கையில நீ தெய்வத்தோட இருந்து பாரு, எப்படி அப்படி சிங்க வாயை கத்த கட்டி போட்டுரும். நீ சிம்பிளா போதும், உன்னை பெருசா யாருக்கும் காட்டிக்கிற மட்டும் நீ ஆசையப்படாத, நான் இப்படி தான் வாழணும், என்னை பார்க்கணும் நீ நினைக்கணும், நான் இப்படி தான் வாழணும் மட்டும் நீ ஆசைப்படாத, நீ எப்பவுமே இருக்கிற மாதிரி தெய்வத்துக்கு முன்னாடி மட்டும் நீ ஆண்டவருக்கு பிரியமா நீ எளிமையா வாழ்ந்து பாரு, அதுல இருக்கிற சுகமும் சந்தோஷமும் இந்த உலகத்தால் உனக்கு கொடுக்கவே முடியாது. சொல்ற பாரு என்ன அழகா சொல்றாரு, வாசிமா நீதியாக வைப்பேன். அவங்க எப்படி இருப்பாங்களா, கர்த்தர் மேல் நம்பிக்கை, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நீங்க யாராச்சும் மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சிருந்தா தயவுசெய்து பைபிளை தூக்காதீங்க. எனக்கு அவர் வந்து காப்பாற்றிடுவாரு, கஷ்டம் இவர் வந்துவாரு, என் மச்சாக்கிறான், என் மாமங்கிறான், என் அக்காக்கிறான், என் தங்கச்சிக்கிறான், என் அத்தைக்கிறான், என் சொத்தக்கிறான், வெத்தக்கிறான் மட்டும் யோசிப்பான். உன் நம்பிக்கைலாம் கடவுள் நம்ம பார்க்கணும். வாசிப்பா வாசிங்க. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, தயவு செய்து அதை மட்டும் செய்யாத, அநியாயம் மட்டும் செய்யாத, உயிரை போனாலும் பரவாயில்ல, தயவு செய்து சொல்றேன், உன்னை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க, யோசிச்சு பாரு, என்கிட்ட அநியாயம் இருக்குதா, கையை யோசிப்பாங்க, என்கிட்ட அநியாயம் இருக்குதா. அநியாயம் செய்கிறவை என்ன செய்ய மாட்டாங்களா, பொய் பேசுவதில்லை, என்ன இல்லையா கண்டுபிடிக்க என்ன இருப்பது வஞ்சகனாக. தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், இந்த நாட்டில் வஞ்சகத்தை மட்டும் வச்சுறாங்க. பாம்புக்கும் உனக்கு வித்தியாசமே இல்லாம உள்ளொன்று புறம் ஒன்று பேசினாங்க. எப்பவுமே உள்ள என்னக்குன்னு அது வெளியே கொண்டு வெளியே உள்ளவே என்ன இருக்குது அது மட்டும் வெளியே கொண்டு வா. அப்பதான் நீ வச்சிருக்கிறது கத்தியா இல்ல உண்மையில பக்தியான்னு உனக்கு தெரியும். ஒருவேளை பக்தியா தான் கடவுள் நினைச்சோடு, கத்தியா தான் கடவுள்கிட்ட கத்தியாடு. வஞ்சக நான் மட்டும் வச்சுக்காதீங்க, வாசிக்கணும். யாரும் உன்னை பயப்படுத்த முடியாது. நீ நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூக்கம் சுகமா இருக்கு. இதாங்க ஆண்டோடைய பிள்ளைங்க. நீ யாரும் யோசிப்பாரு, உனக்கு இந்த கேரக்டர் இருக்குதா இல்லைன்னு பாரு. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு யாராச்சும் வந்து உன்கிட்ட நீ கிறிஸ்டியனா இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ, என்ன சொல்லுவ, என்ன சொல்லுவ, என்ன சொல்லுவ? நான் கிறிஸ்டியனும் இல்லை, நான் இந்து இல்லை, நான் முஸ்லீம் இல்லை. தயவுசெய்து அது யாருக்கு நீ சொல்லலாம். நீ சொல்லுவா அது வெட்கக்கேடு. ஏன்னா நமக்கு அந்த தகுதியே இல்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நினைச்சிக்கிறேன். ஒரு நாள் சின்ன பையனாக்கும் போது பெட்டில் படுத்துருந்தாங்க. அவங்க அப்பா பெட்டில் புரண்டு படுத்துட்டு அப்படி புரண்டு படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அப்துல் கலாம் கேட்டாங்க, அப்பா ஏன்ப்பா புரண்டு படுத்துட்டு இருக்கிறேன்? அப்துல் அவங்க சொன்னாரா, தூக்கம் வரலப்பா, பசிக்குது, அம்மா எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன், வந்தால் ஏதாச்சும் செய்து கொடுத்தாங்க சாப்பிட்டு பசிக்கிறேன். உடனே என்ன பண்ணாங்கம்மா, அவங்க அப்பா அவங்க அம்மா வந்தாங்க, அம்மா பசிக்குதுமான்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாங்க, மாவை பிணைச்சி அந்த மாவில் ரொட்டி சுட்டு கொடுக்கணும். ரொட்டி சுட்டாங்க. சுட்டுது ரொட்டி சுடல, எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே என்ன எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது ஒன்றும் பார்க்க அந்த அம்மா எடுத்து போட்டாங்க. இவரு
ரொட்டி மெதுவாக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா முறுக்கு சாப்பிட்றாரு. இது நான் ரொட்டியா நான் முறுக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்துல் அது சொல்றாரு ரொட்டிப்பா. அவர் சொல்றாரு அம்மா நல்லா இருந்துச்சு சொன்னதான். இவர் படுத்து தூங்குறாரு, இவர் படிச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு அப்துல். அவர் கேட்குறாங்க அப்துல் நீ படிச்சு அடிப்பிடிச்சு உனக்கு பசியா? எனக்கு பசி இல்லை. ரொட்டி அம்மா சுட்டு கொடுத்துச்சா? அம்மா சுட்டு கொடுத்துச்சு. அது எரிச்சு கொடுத்துச்சா சுட்டு கொடுத்துச்சா? எனக்கு கொஞ்சம் எரிச்சு நல்லா கொடுத்துச்சு. அப்புறம் என்ன மெதுவாக தின்றாலும் முறுக்கு தின்னு நல்லா சரியா அப்படின்னு சொன்னேன். நீ பொய்யே சொல்லாத ஆள் இல்லை, ஏன் பொய் சொன்னேன்? அப்போ சொன்னா நான் பாருங்க அவங்க அம்மா பாருங்க எனக்கு சுட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு திருத்துல எப்படி தூங்கிட்டு இருக்கா பார்த்தியா? நானும் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படுறேன், அம்மாவும் கஷ்டப்படுறான், எல்லாம் கஷ்டப்பட்டாலும் வந்து படுத்துட்டுருக்கோம். என்னடியே சுட்டு கொடுத்துட்டோன்னா அவன் தூக்கம் போயிடும்டா. என் புருஷனுக்கு என்னதான் பண்ணுறது? ஒரு விஷயம் தெரியுமா? பெண்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியாதுங்க. உங்கள் வீட்டுக்காரங்க உங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப சொன்னால் உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன வாழ்வு இருக்குங்க. அந்த வாழ்வு ரொம்ப துடிக்குமா வேகமாக. அது ஆண்களுக்கு கிடையாது, அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா அந்த வாழ்வு. அதனால அவங்க ஆயுஷ் நாட்களுக்கு வந்துடும். அப்போ அவன் சொன்னா அம்மா பாடலாம் நான் எதனா சொல்லணும் அவன் மனம் உடஞ்சி போயிடுவானா. அதனால தானே நான் எதுவும் சொன்ன விட்டுட்டேன். அவன் நிம்மதியாக எனக்கு செய்து கொடுத்த தூங்கிட்டு இருக்கான். அதனால என்னடா நீ ஏன் போய் சொன்ன? நம்ம கூட யாராச்சும் வீட்டில் நம்ம வீட்டுக்காரங்க சாப்பாடு செய்து கொடுத்துட்டு யோசிப்பாங்க இன்னைக்கு எந்த சொல்ல போறாரு எங்கள் வீட்டுக்காரரு நல்லா செய்தன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம். என்ன உப்பு இல்லை, என்ன புளி இல்லை, என்ன காரம் இல்லைன்னா எல்லா நாளும் செய்தோம் செய்யாமல் இருந்திருப்பான் அப்படி கூட இரிட்டேஷன் ஆகிடும். சிலவங்க என்னைக்காச்சும் குறைச்சோம்னாலும் சாப்பிட்டவங்க ஆளுங்க நிறைய பேர் கம்மி தான் நம்ம இருக்காங்க. ஆனால் பிரியமானவனே ஆனால் அவர் அப்படி சொன்னாராங்க சொல்லிட்டு அப்துல்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னாரா, அப்துல் நான் நல்ல முகபத்தியெல்லாம் வாழ்ந்தோன்னு ஆசைப்படுறது இல்லையா? ஒரு நல்ல மனிதனாக வாழ ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் நான் நல்லவனாக சொல்லி நினைக்கலாம் அப்படின்னா பிரியமானவங்க நீ நல்ல கிறிஸ்தவ நான் வாழ்றேன் இல்லையா எனக்கு தேவையில்லை. நீ யாருன்னா அது எனக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் அந்த மனுஷனாக இருக்க பழகி அப்படின்னு அந்த வயிறு வந்துருக்காங்க. ஏன் தெரியுமா? உன்னை நீ யாருன்னு புரிஞ்சுக்காம உன் குறை என்னன்னு உனக்கு தெரியாம உன் நிலை என்னன்னு உனக்கு தெரியாம நீ எங்கே நிற்கிறாய் என்று தெரியாம இந்த பைபிளை தூக்கி படிச்சுட்டு இதுல பண்ணுறதெல்லாம் நான் சொல்றேன் இது பண்ணுறதெல்லாம் வாழன்னு சொல்லி உன்னையே ஏமாத்திக்கிட்டு உன்னையே அழிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்கறத விட்டு சாத்தானுக்கு உன் சிங்காசனத்தை வைத்து விடாதே. உண்மையா நான் யார்? என் புத்தி எது நல்லது எவ்வளோ இருக்கு கெட்டது எவ்வளோ இருக்குன்னு உன்னையே நீ ஆராய்ச்சி பாரு. அப்போ அன்று ஒன்று காட்டுவாரு. நீ மனம் மாறு, நல்ல மனுஷனாக முதலாவது மாறு, அதுக்கு கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு முயற்சி செய். அப்பொழுது நீ கிறிஸ்துவை புரிந்து கொள்ளக்கூடிய பெரியவானவங்க நம்மை புரிந்து கொள்ளும். நாம் யார் என்று தெரிந்து கொள்ளும். இந்த ராத்திரி ஒரு சிலர் அப்படி கண்ணை மூடுறீங்களா? கட்டுறவங்களுடைய இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் போய் சொல்றேனா, நான் அநியாயம் செய்யணும்னா, வஞ்சக நாவு என்கிட்ட இருக்குதா, எனக்குள்ள கசப்பு இருக்குதா, காழ்ப்புணர்ச்சி இருக்குதா, பழி வாங்குறது இருக்குதா, பதிலுக்கு பதில் இருக்குதா, நான் யாத்திரை விரோதமா என் சகோதரனுக்கோ என் சகோதரிக்கோ என் உறவுகளுக்கோ எனக்குள்ள இருக்க நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன ஆண்டவரே உமக்கு பிரியமா என்னால வாழ முடியுமா? உமக்கு பிரியமா இசைவா இருக்க முடியுமா? நான் நிம்மதியா தூங்குறேனா? நான் பொய் சொல்லாம இருக்கிறேனா? நான் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குற மாதிரி என் வாழ்க்கை இருக்கா ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. உங்க இருதய புஸ்தகத்தை திறந்து வச்சுட்டு அதுல பாருங்க நீங்க எங்க நிற்கிறீங்கன்னு சொல்லி. உங்களை நீங்க புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்களேன், வாழ்நாள் முழுக்க ஏசு நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது. பிரியமானவனே, நாளைக்கு இயேசு யார் என்பதை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. இன்றைக்கு உங்களை யாரும் நீங்க புரிஞ்சுக்கல. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பைத்தியக்காரங்களை மறந்துடாதீங்க. ஒரு மனம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒரு புழுவா இருக்கலாம், இல்ல பூச்சா இருக்கலாம், இல்ல சருகா இருக்கலாம், இல்ல தூளா இருக்கலாம். உங்களை ஆண்டவர் தாழ்த்திக்கொள்ள ஆண்டவர் தாழ்த்துற சுவாமி நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலாம்ப்பா. நான் எவ்வளவு செய்து தன்னை புழுன்னு சொல்லும்போது நான் ஒண்ணுமே உனக்கு செய்யலாம். ஆனா எனக்குள்ள எவ்வளவு பெருமை, எவ்வளவு வேட்டிமை, எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு கர்வம். ஆண்டவரே என்னை மாற்று சுவாமி, என் வாழ்க்கையை மாற்றுதான். நான் தூக்கத்துக்கு சொப நினைச்சிருந்தேன், உபாய தந்தத்தை நான் தான் தேடி காட்டுறேன். நீ எனக்கு சோதனை கொடுக்கல, நீ கொடுக்காத நானே சோதனையை தேடிட்டு நீங்க பாடுபட்டுக்கிறான். இனிமே அந்த சோதனை படி நான் வாழக்கூடாது. போதுன்ற மனசோட வாழக்கூடிய மனசு எனக்கு கொடுக்காண்டவன்.
இது வேணும் அது வேணும் ஆசைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட பேராசை பொருளாசை எடுக்குள்ளதான் அதை எடுத்து போட்டு ஆண்டவரே நித்திய ஆசைக்குள்ள இதை நடத்த ஆண்டவரே போதுன்ற மனசோட வாழ்ந்த மனசை எனக்கு கொண்டாடுறேன். திருப்தியாக வாழக்கூடிய மனசை எனக்கு கொண்டாடுறேன். நீங்க எப்படி என்னை வச்சிருந்தாலும் அது போதாண்டவரை நன்றி ஆண்டுறேன் நீ சொல்லி பாரு. வாழ்க்கை வாழலாம் கத்தவங்க பார்க்கலாம் நேசிக்கிற ஆண்டுறேன். எங்கள் இருதயத்தை பாவம் எல்லா பாவத்தையும் ரத்தத்தில் கழுவுச்சுவாங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு முடிச்சு எங்களை இந்த நாளில் யார் என்பதை எங்களுக்கு காட்டினே ஆண்டுறேன். நாங்கள் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உமக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டு உண்மையாய் வாழ்ந்து நீர் வரும்போது உலகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஒரு நல்ல மனிதர்களாய் மனுஷர்களாய் மாற்றும் சுவாமி. இதை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க நன்றி காத்துக்கொள்ள வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் நல்ல